ஹாய், இன்னைக்கு நம்ம நவுன் பற்றி பார்க்க போகிறோம். நவுன் அப்படின்னா நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் அன் ஆப்ஜெக்ட். தெர் ஆர் 5 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். நவுனில் 5 கைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நவுனுக்கு எக்ஸாம்பிள் புக், கார், டெல்லி, டீச்சர், ராம், பஸ், ஃப்ரூட். நேமிங் வேர்ட்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போது நம்ம 5 நவுன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காமன் நவுன். காமன் நவுன்னா காமனாக ஒரு பொருளை நம்ம சொல்கிறது. ஜென்ரல் வேர்ட்ஸ் சிக்னிஃபையிங் பிளேசஸ் ஆர் பர்சன்ஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஜென்ரல் நேச்சர்ஸ் ஆர் கால் காமன் நவுன்ஸ். இப்போ ஸ்கூலுனா காமனான ஒரு ஸ்கூலை பற்றி சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல்னு. பொதுவாக ஸ்கூல், பென், ஃபாதர், டாக்டர், சிட்டி. செகண்ட் ஒன் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸை பற்றி சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் சரவணன், பர்டிகுலரான ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஷேக்ஸ்பியர், பர்டிகுலரான ஒரு பிளேஸை பற்றி, இந்தியா, பெங்களூர், மயிலாப்பூர். தேர்ட் ஒன் கலெக்டிவ் நவுன். A collective noun is used to refer to a group of people or animals or objects. கலெக்டிவ் நவுன் எது சொல்கிறாங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் அப்புறம் அனிமல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் க்ரௌட், பீப்புள், கேட்டல், ஃபர்னிச்சர். Next one, abstract noun. An abstract noun is used to describe a certain quality which can only be felt but cannot be seen. Abstract noun அப்படின்னா என்னென்னா குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. ஆனால் அதை நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும், பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் பியூட்டி, கரேஜ், சின்சியரிட்டி, ஹங்கர், ஆங்கர். தென் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் எதை சொல்லுதுன்னா எ மெட்டீரியல் நவுன் ரெஃபர்ஸ் டு எ மெட்டீரியல். மெட்டீரியலை பற்றி சொல்கிறது தான் மெட்டீரியல் நவுன். எக்ஸாம்பிள் கோல்டு, மெர்க்குரி, சில்வர். இதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் எந்தெந்த நவுனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.